கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 27/8/2025 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீ செய்தல்லும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபை கோலும் கைத்தடியும் இவரை தேற்றுவதாக, உம்முடைய மகிமையின் பிரசனம் எப்போதும் இவரோடு இருந்து செயல்படும்படி நீங்கள் செய்யுங்கப்பா. உம்முடைய அன்பின் அபிஷேகத்தினாலே நிரப்புங்க. தள்ளக்கூடிய இடத்துலெல்லாம் வெற்றியை இவருக்கு நீ தரும்படி ஜெபிக்கிறேன். சமாதானமானது இவரோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீது, ஒரு குடும்பத்தின் மீது, இவர் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருந்து செயல்படட்டும். உடைய நன்மையானது இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். யோபு 22:28 படி உடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி உடைய வெளிச்சமானது எப்பொழுதும் அப்பா ஆண்டவரே இவருடைய பாதையிலிருந்து அப்பா வெளிச்சமாய் பிரகாசிக்கட்டும். சகலத்திலுமே நன்மை கொடுங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 27/8/2025 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. தேசமானது நன்மையினாலும் சமாதானத்தினாலும் கிருபையினாலும் நிரப்பப்படும்படி நீங்கள் செய்யுங்கப்பா. எல்லா பொல்லாப்பு நாசமோச வேலைக்கு விலக்கி தேசத்தை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய கிருபை நிரம்பட்டும். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவ அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராய் இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரை, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.